அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய தேர்தல் பற்றிய குறிப்புகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1920. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் எப்போ நடத்துனாங்கன்னா 1920. இரண்டாவது வினா. இந்தியா எந்த நாட்டின் தேர்தல் முறையினை ஏற்றுக்கொண்டுள்ளது? இங்கிலாந்து. இந்தியா இங்கிலாந்து நாட்டோட தேர்தல் முறையினை ஏற்றுக்கொண்டது. அடுத்த வினா. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. நாலாவது வினா. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 324. ஒரு முக்கியமான வினா. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு பிரிவு 324. அடுத்த வினா. இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறும் பகுதி எது? இதற்கான சரியான விடை பகுதி 15. இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறும் பகுதி 15. அடுத்த வினா. இந்தியாவின் முதல் தேர்தல் நடைபெற்ற காலம் என்ன? இந்தியாவின் முதல் தேர்தல் நடைபெற்ற காலம் 1951 அக்டோபர் 25 முதல் 1952 பிப்ரவரி 21 வரைக்கும் நடைபெற்றுச்சு. அடுத்த வினா. இந்தியாவின் முதல் தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற்றது? இந்தியாவோட முதல் தேர்தல் எத்தனை கட்டங்கள் நடைபெற்றுச்சுன்னா 68 கட்டங்களாக நடைபெற்றது. எட்டாவது வினா. இந்தியாவின் முதல் தேர்தலில் எத்தனை தேசிய கட்சிகள் போட்டிட்டனா 14 தேசிய கட்சிகள். இந்தியாவின் முதல் தேர்தலில் எத்தனை தேசிய கட்சினா 14 தேசிய கட்சிகள் போட்டியிட்டன. ஒன்பதாவது வினா. இந்தியாவின் முதல் தேர்தலில் எத்தனை மாநில கட்சிகள் போட்டியிட்டன? 39 மாநில கட்சிகள் போட்டியிட்டன. இந்தியாவின் முதல் தேர்தலில் மாநில கட்சி மொத்தம் 39. பத்தாவது வினா. இந்தியாவின் முதல் தேர்தலில் மொத்தம் எத்தனை தொகுதினா 401 தொகுதி. இந்தியாவோட முதல் தேர்தலில் மொத்தம் எத்தனை தொகுதினா 401 தொகுதி. அடுத்த வினா. இந்தியாவின் முதல் தேர்தலில் எத்தனை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டன? 489 உறுப்பினர்கள். இந்தியாவின் முதல் தேர்தலில் எத்தனை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டன? 489 உறுப்பினர்கள். 12வது வினா. ஒரு மக்களவை உறுப்பினர் தொகுதி 314. இரு மக்களவை உறுப்பினர் தொகுதி 86 இருந்துச்சு. 13வது வினா. இந்தியாவின் முதல் தேர்தலில் 3 மக்களவை உறுப்பினரை கொண்ட தொகுதி எதுனா ஒன்று தான். என்ன பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். அடுத்த வினா. இந்தியாவின் முதல் தேர்தலுக்கு மொத்தம் செலவு தொகை எவ்வளவுனா 10 கோடிகள் மட்டுமே. இந்தியாவோட முதல் தேர்தலுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னா 10 கோடி மட்டுமே. 15வது வினா. ஒரு முக்கியமான வினா. இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நிர்வாச்சன் சதன். இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா நிர்வாச்சன் சதன். 16வது வினா. இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இந்தியாவோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. 17வது வினா. இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா சுகுமார் சென். இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென். 18வது வினா. இந்தியாவின் முதல் மக்களவை சபாநாயகர் யாருன்னா ஜிவி மாவ்லாங்கர். இந்தியாவின் முதல் மக்களவை சபாநாயகர் ஜிவி மாவ்லாங்கர். அடுத்த வினா. இந்தியாவின் முதல் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னா டாக்டர் ராம் சுபக் சிங். இந்தியாவின் முதல் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் டாக்டர் ராம் சுபக் சிங். 20வது வினா. இந்தியாவின் இரண்டாவது தேர்தல் நடைபெற்ற காலம் 1957 பிப்ரவரி 24 முதல் 1957 மார்ச் 1 வரை நடைபெற்றிருக்கு. 21வது வினா. இந்தியாவின் முதல் மின்னணு வாக்கு இயந்திரத்தை கண்டறிந்தவர் யாருன்னா ஹனிபா. எந்த ஆண்டுனா 1980ஆம் ஆண்டு. இந்தியாவின் முதல் மின்னணு வாக்கு இயந்திரத்தை கண்டறிந்தவர் யாருன்னா ஹனிபா. எந்த ஆண்டுனா 1980ஆம் ஆண்டு. அடுத்த வினா. இந்தியாவில் மின்னணு வாக்கு இயந்திரத்தின் தொழில்நுட்பம் ஐஐடி பம்பாய். இந்தியாவின் மின்னணு வாக்கு இயந்திரத்தோட தொழில்நுட்பம் ஐஐடி பம்பாயோடது. அடுத்த வினா. நோட்டா முறை அறிமுகப்படுத்த ஆண்டு 2014. ஒரு முக்கியமான வினா. நோட்டா எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2014. அடுத்த வினா. நோட்டா என்பதன் விரிவு நன் ஆஃப் தி எபோ. நோட்டா என்பதன் விரிவு நன் ஆஃப் தி எபோ. 25வது வினா. தற்சமயம் ஒரு பாராளுமன்ற தொகுதியின் சராசரி பரப்பு எவ்வளவுனா 6000 சதுர கிலோமீட்டர். தற்சமயம் ஒரு பாராளுமன்ற தொகுதியோட சராசரி பரப்பு 6000 சதுர கிலோமீட்டர். 26வது வினா. ஒரு பிரிட்டிஷ் பாராளுமன்ற தொகுதியின் சராசரி பரப்பு எவ்வளோனா 369 சதுர கிலோமீட்டர். அதாவது இந்திய சட்டம் 1935 படி. அடுத்த வினா. 27வது வினா. இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை உறுப்பினர்களை உள்ளடக்கியதுன்னா 3 உறுப்பினர்களை. இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை உறுப்பினர்களை உள்ளடக்கியிருக்குன்னா 3 உறுப்பினர்களை.
28வது வினா வாக்காளர் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1993. வாக்காளர் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1993. அடுத்த வினா விவிபிடிஏ முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 2014. விவிபிடிஏ முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 2014. அடுத்த வினா தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுதுனா ஜனவரி 25. தேசிய வாக்காளர் தினம் வந்து ஜனவரி 25. அடுத்த வினா கட்சித்தாவல் தடை சட்டம் எத்தனையாவது அட்டவணைனா 10வது அட்டவணை. கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து 10வது அட்டவணை. ஒரு முக்கியமான வினா, நல்லா பார்த்துங்க. அடுத்த வினா தற்பொழுது லோக்சபையில் உள்ள மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை வந்து 543. தற்போது லோக்சபையில் உள்ள மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை வந்து 543. 33வது வினா அறுதி பெரும்பான்மைக்கு தேவைப்படும் இடங்கள் வந்து 272. அறுதி பெரும்பான்மைக்கு தேவைப்படும் இடம் வந்து எத்தனைனா 272. 34வது வினா பகுதி 15 உட்பிரிவு 324லேருந்து 329A வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா தேர்தல்கள் மற்றும் தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது. பகுதி 15 உங்களுக்கு தேர்தல் பற்றி கூறுது. அதில் உட்பிரிவு பார்த்தீங்கன்னா 324லேருந்து 329A வரைக்கும் தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்த வினா பாருங்கள். ஆர்டிகல் 74 வந்து பிரதமரோட அமைச்சரவை பற்றி கூறுகிறது. ஆர்டிகல் 74 வந்து பிரதமரோட அமைச்சரவை குழுவை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்த வினா ஆர்டிகல் 79 வந்து பாராளுமன்ற அமைப்பை பற்றி கூறுகிறது. ஆர்டிகல் 79 வந்து பாராளுமன்ற அமைப்பை பற்றி கூறுகிறது. இது ரெண்டும் முக்கியமானது, நல்லா பார்த்துங்க. அடுத்த வினா உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் அமைப்பு எதுனா மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் அமைப்பு வந்து மாநில தேர்தல் ஆணையம். 38வது வினா இந்தியாவில் தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது வந்து 18 வயது. இந்தியாவில் தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது வந்து 18 வயது. 39வது வினா நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுனா 5 ஆண்டு. நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். 40வது வினா இந்திரஜித் குப்தா கமிட்டி வந்து தேர்தல் சீர்திருத்தம் பற்றி குறிப்பிடுகிறது. இந்திரஜித் குப்தா கமிட்டி வந்து தேர்தல் சீர்திருத்தம் பற்றி குறிப்பிடுகிறது. 41வது வினா தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி வந்து அதுவும் தேர்தல் சீர்திருத்தம் பற்றி குறிப்பிடுகிறது. இந்திரஜித் குப்தா கமிட்டி மற்றும் தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி வந்து தேர்தல் சீர்திருத்தம் பற்றி குறிப்பிடுகிறது. 42வது வினா லோக்சபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுனா 5 ஆண்டுகள். லோக்சபா உறுப்பினரோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். அடுத்த வினா சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். லோக்சபாவுக்கும் 5 ஆண்டு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எத்தனை ஆண்டுனா 5 ஆண்டுகள் தான். அடுத்த வினா மேயரின் பதவிக்காலம் எவ்வளவுனா 5 ஆண்டுகள். மேயரோட பதவிக்காலமும் 5 ஆண்டுகள். 45வது வினா கிராம ஊராட்சி தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். கிராம ஊராட்சி தலைவரோட பதவிக்காலமும் 5 ஆண்டுகள் தான். 46வது வினா கிராம ஊராட்சி உறுப்பினர்களோட பதவிக்காலமும் 5 ஆண்டு. இது வந்து உங்களுக்கான கொஸ்டின். சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களோட பதவிக்காலம் எத்தனை ஆண்டுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வினா 2024ஆம் ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தல் எத்தனையாவது தேர்தல்னா 18வது தேர்தல். 2024ஆம் ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தல் வந்து எத்தனையாவது தேர்தல்னா 18வது தேர்தல். அடுத்தது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வயது வந்து 25 வயது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வயது 25. 49வது வினா 5 வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கும் சட்டம் வந்து சட்டப்பிரிவு 83. 5 வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கும் சட்டம் வந்து சட்டப்பிரிவு 83. கடைசி வினா ஆங்கில இந்திய சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 2 இடங்களை ரத்து செய்த சட்டத்திருத்தம் வந்து 104வது சட்டத்திருத்தம். ஆங்கில இந்திய சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 2 இடங்களை ரத்து செய்த சட்டத்திருத்தம் வந்து 104வது சட்டத்திருத்தம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்திய தேர்தல் பற்றிய முக்கியமான ஒரு 50 குறிப்புகள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.